வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 1ல் எங்கள் தமிழ் பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் நம்ம உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி. அது மென்மையானது, இனிமையானது, வளமையும் உடையது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் வழங்கக்கூடியது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை? எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். அறம்ங்கிறது பொய் சொல்லாமல், திருடாமல், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம, சமூகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல வழியில் வாழ்கிறது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. தமிழ் எப்போவுமே இளமையாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. அத்தகைய தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரோட பாடல் மூலமாக இந்த பாடத்தில் பார்க்கலாம். பாட்டுக்குள்ளே போகலாமா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். அவ்வளோதான். இது மனப்பாட பகுதி, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பாடலை எழுதினவங்க நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இப்போ இந்த பாட்டோட விளக்கம் பார்க்கலாமா? நம் தாய்மொழி தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அருள்நெறிகள் அப்படின்னா, அருள்ங்கிறது நம்ம கருணை காட்டுறது, அடுத்தவங்களுக்கு உதவுறது, கருணையோடு இருக்கிறது, அதுதான் சொல்லுவாங்க. அதுவே தமிழ் மக்களோட குரலாகவும் இருக்குது. தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தமிழ்மொழியை கற்றவங்க பொருள் பெறுவதற்காக அப்படின்னா, யார்கிட்டையும் பணத்துக்காக, பணமோ இல்லை வேற ஒரு பொருளோ, அதுக்காக அவங்கள புகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை ஒருத்தவங்க புகழ்ந்து பேசலைங்கிறதுக்காக அவங்கள திட்டவும் மாட்டாங்க, பழிச்சு பேசவும் மாட்டாங்க, இகழ்ந்து பேசவும் மாட்டாங்க. அடுத்து, கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். எந்த ஒரு உயிரையுமே கொல்லக்கூடாது, அதுதான் தமிழோட குறிக்கோள். பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு, பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நேர்மையான வழியில் இருக்கணும், எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட அன்பாக எப்படி நடந்துக்கணும், அறம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான். பொய் சொல்லாமல், திருடாமல், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம, சமூகத்துக்கு நேர்மையாக உழைக்கணும். அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். தமிழ்மொழி நம்மளோட பயத்தை போக்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நம் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி ஆகும். தமிழை தேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போது இந்த பாடல் எழுதின கவிஞரை பற்றி பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு. அவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. இவர் தமிழறிஞர், கவிஞர், ஓவியர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர். இவர் தமிழறிஞர்னு சொல்லுவாங்க, கவிஞர்னு சொல்லுவாங்க, ஓவியர் வரைவார், விடுதலை போராட்ட வீரர், விடுதலைக்காக போராடியிருக்காரு. காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். காந்தியடிகளோட கொள்கைகளை இவர் ஃபாலோ பண்ணதுனால இவர் காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். நம்ம தமிழ்நாட்டு அரசோட முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே. ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர். இவர் தான். இவர் வேறு என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா, மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இந்த பாட்டு நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அந்த நூல்லேருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க.